ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாரையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களில் நம்ம எதை மாற்றிக்கிறோமோ அதை நம்ம எதுக்காக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது புரியணும். அவங்களுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிறதுங்கிறத தாண்டி அவங்க நமக்கு என்ன ஃபேவராக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. என்னால் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எந்த விஷயமும் பாதிக்காது அப்படிங்கிறதுல தான் நான் ஒரு இதாக இருக்கேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தேவையான விஷயங்களில் நான் இனிமேல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களையெல்லாம் நான் மாற்றணுன்னு யோசிக்க விரும்பலை. எனக்கு என்ன தேவையோ அதை நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது. ஆனால் என்னால் எதையுமே உங்களுக்கு தான் மாற்றிக்க முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுகிறதுனால மட்டும் ஏதாவது மாறிட போதா? இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாற்றிக்கிறதுக்கான விதத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே எல்லாமே இனிமேல் யாரையும் எந்த விஷயமும் சார்ந்து இருக்காது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. இருந்தாலும் நான் எந்த விதத்துலேயுமே யாரையுமே பாதிக்காத மாதிரி தான் நான் எல்லா விஷயமும் என்னோடய இதில் வாழ்க்கையில் பண்ணுறேன். ஆனால் அவங்க தான் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க, அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்ம விஷயத்த மாற்றிக்காத வரைக்கும் யாரும் நமக்காக சப்போர்ட்டிவாக இருக்க போகிறதில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ எதையாக இருந்தாலும் உனக்கு தேவையான விஷயத்தில் நீ இது பண்ணுற அப்படிங்கிறத தாண்டி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற தேவை கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம ஒருத்தரை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களையெல்லாம் நம்ம நம்புறது வேஸ்ட் அப்படிங்கிற சூழ்நிலை ஒன்று தெரியிறப்ப அது நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிகிட்டு இருக்கணும் இல்லை. இனிமேல் நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு வேலையை பார்த்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விஷயத்துலையும் சரியில்லாத விஷயங்களை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். அதுக்கு மேலே நான் எந்த விஷயத்துலையுமே இனிமேல் உங்களுக்காக நான் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு இனிமேல் யாரையும் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நான் இது பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம எதையாக இருந்தாலும் சாதகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தவங்கள நம்ம நம்புகிறோங்கிறத தாண்டி அவங்க நம்மளை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் யாரும் புரிஞ்சுக்காதப்போ நம்ம எதுக்கு அவங்களுக்காக யோசிக்கணும், பண்ணணும்? அதை விட்டுட்டு வேலையை பாரு, அவ்வளோதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. பேசுகிறதுனால என்ன ஆகிட போகுது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். உடனே எங்கள் அப்பா சொன்னார், ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க?